வெல்கம் டு மை சேனல் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர்ல்டு. இது ஒரு நாள் ஒரு சவால் வீடியோஸில் 5th டே 5. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2 ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க நடுவில் நடக்கிற, அவங்க இடையில நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 2 பொண்ணுங்க பற்றி நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் 2 பசங்களாக இருந்தால் எப்படி பேசுவாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது நம்ம எல்லாருமே இந்த ஸ்கூல் இந்த மாதிரி கான்வர்சேஷனில் கடந்து வந்தவங்க தான். ஏன்னா நம்ம ஸ்கூலில் எல்லாருமே சண்டை போட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, அடுத்த நாள் பேச போவாங்க. ஆனால் சிலவங்க அது மறக்க மாட்டாங்க. அப்போது சின்ன சின்னதாக அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் வரல, நான் பேசலை, கோவத்தில் அப்படியெல்லாம் பேசுவாங்க இல்லையா, எனக்கு தெரியாது. அந்த மாதிரி எல்லா கான்வர்சேஷன் ஹிந்தியில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறா. இன்னொரு பொண்ணை பார்த்ததும் அந்த பொண்ணு கேட்டா, கிளம்பலாமா, சலே சலே, கிளம்பலாமா அப்படின்னா ஹிந்தியில் சலே, மை நஹி ஆவுங்கி. அப்போ அந்த கோவத்தில் இருக்கிற அந்த பொண்ணு சொன்னால், மை நஹி ஆவுங்கி, நான் வரமாட்டேன். மை நஹி ஆவூங்கி, ஃபெமினைன் ஜெண்டர் ஆனதுனால ஆவூங்கி, பெண் பால் ஆனதுனால ஆவூங்கி. கியா ஹுவா, என்னாச்சு? குச் நஹி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் ஆகலை, குச் நஹி. கியா ஹுவா, குச் நஹி. கியா போல் ரஹி ஹோ, என்ன சொல்லிட்டு இருக்கே நீ? கியா போல் ரஹி ஹோ, ஃபெமினைன் ஜெண்டர் ஆனதுனால போல் ரஹி, ரஹி ஆயிடுச்சு. கியா போல் ரஹி ஹோ, என்ன சொல்லிட்டு இருக்கே நீ? என்ன, கியா என்னது, போல்னா பேசுறது, சொல்கிறது, ரஹி ஹோ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு. என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? கியா போல் ரஹி ஹோ, போலா நான் நஹி ஆவுங்கி. அப்போ இனியும் அந்த பொண்ணு கோபத்தில் தான் இருக்கிறா. போலா நான் நஹி ஆவுங்கி, சொன்னேன்ல நான் வரமாட்டேன்னு. போலா நான் சொன்னேன்ல, நஹி ஆவுங்கி வரமாட்டேன்னு. போலா நான் நஹி ஆவுங்கி. கியா, என்னது, என்ன சொல்கிற இவ, என்னது, கியா? மேரி மர்ஜி, என்னோட இஷ்டம், அப்படி தான் நான் சொல்லுவேன். மேரி மர்ஜி, மர்ஜினா இஷ்டம், இல்லைன்னா விருப்பம். மேரி என்னோட விருப்பம், அது நான் என்ன வேண்டிட்டு பேசுவேன். மேரி மர்ஜி அப்படின்னு அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டா. அதே ஒரு 2 பசங்கள் இப்படி பேசினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பையன் இன்னொரு பையனை ஸ்கூலை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டா. சலே போலாமா, சலே, மை நஹி ஆவுங்கா. இங்கே பாருங்கள், மை நஹி ஆவுங்கா, ஆவுங்கி கிடையாது, ஆவுங்கா. மை நஹி ஆவுங்கா, நான் வரமாட்டேன். கியா ஹுவா, என்னாச்சு? கியா ஹுவா, குச் நஹி, ஒன்றும் ஆகலை, குச் நஹி. அவனும் அதே தான் சொல்லிட்டா, குச் நஹி. கியா போல் ரஹே ஹோ, கியா போல் ரஹே ஹோ, போல் ரஹி இல்லை, இப்போ ரஹே ஆயிடுச்சு. கியா போல் ரஹே ஹோ, அந்த பையன் இந்த பையன்கிட்ட கேட்டா, சொல்லிட்டா. கியா போல் ரஹே ஹோ, என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ? கியா போல் ரஹே ஹோ, போலா நான் நஹி ஆவுங்கா, சொன்னேன்ல நான் வரமாட்டேன்னு. போலா நான் நஹி ஆவுங்கா, போலானா நஹி ஆவுங்கா அப்படின்னு சொல்லிட்டா. சொன்னேன்ல நான் வரமாட்டேன்னு. கியா, கியா, அந்த பையனுக்கு இன்னொரு பையன் சொல்லிட்டா. கியா, மேரி மர்ஜி, அப்படி தான் நான் பேசுவேன், மேரி மர்ஜி. அது ஃபெமினைன் ஜெண்டர் ஆனாலும் சரி, ஒரு லேடி ஆனாலும் சரி, ஒரு பொண்ணானாலும் சரி, ஒரு பெண்ணோ ஒரு ஆணை யார் வேண்டி சொல்லட்டும், மேரி மர்ஜி தான். ஏன் மேரி மர்ஜி? உங்களுக்கு இப்போ ஸ்ட்ரைக்காக இருக்கும் இல்லையா? ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்குறோம். ஈலேருந்து முடிகிற மேக்சிமம் வேர்ட்ஸ் எல்லாம் ஹிந்தியில் ஸ்திரீலிங், அதாவது பெண்பாலாக இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மேரி, உஸ்கி, இஸ்கி அப்படி தான் போடணும் அப்படின்னு. மேரி மர்ஜி, அப்போ பையன் சொன்னால் மேரி மர்ஜி, பொண்ணு சொல்லிட்டா மேரி மர்ஜி, 2 பேரும் மேரி மர்ஜி. இப்போ புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? அந்த வேர்டோட லிங்கத்தை, அதாவது ஸ்திரீலிங்கா புல்லிங்கம் ஜெண்டரு பாலினத்தை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு
பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம ஃபார்மேஷன் எந்த சின்ன சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, கரெக்ட் ஃபார்மேஷன் வேணும்னா அதோட பாலினத்தை நம்ம. அப்போ அந்த பொண்ணு கேட்டுட்டா, கல்தோ ஆவோகினா, என்னது கேட்டுட்டா, நாளையாவது வரே இல்லை. கல்தோ ஆவோகி நா, கல் நாளை, தோ நாளையாவது வருவேல்ல. கல்தோ ஆவோகினா, நாளையாவது வருவேல்ல. பத்தா நஹி, தெரியல, தெரியாது எனக்கு. பத்தா நஹி, பத்தா நஹி, முஜே பத்தா நஹி அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பத்தா நஹி. கல்தோ ஆவோகினா, நாளையாவது வருவேல்ல. பத்தா நஹி. அப்போது இது கேட்டதும் அந்த கூப்பிட்றதுக்கு வந்த பொண்ணுக்கே கோவம் வந்துருச்சு. குச் பீ கரோ, என்ன வேண்டி பண்ணிக்கோ, நீ ஏதாவது பண்ணு, நீ குச் பீ கரோ, ஏதாவது பண்ணு, நான் கிளம்பிட்டேன். குச் பீ கரோ, ஏதாவது பண்ணு. தும் ஜாவ். இப்போ அந்த பொண்ணு சொல்லிட்டா, நீ போ. தும் ஜாவ் இல்லைன்னா தூ ஜா. தும் ஜாவோ தூ ஜா. அப்போ இந்த கேட்டுட்டு இருந்த இந்த பொண்ணுக்கே கோவம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் கெஞ்சிட்டு இருக்கிற, அப்போது இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறல்ல. சரி, நான் கிளம்பிட்டேன். மேச்சலி, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? மேச்சலி. இப்போ புரிஞ்சது இல்லையா? கல்தோ ஆவோகினா, நாளையாவது வருவேல்ல. பத்தா நஹி, தெரியல. குச் பீ கரோ, ஏதாவது பண்ணு. தூஜா இல்லைன்னா தும் ஜாவ். மேச்சலி, நீ போ அப்படின்னா, நான் கிளம்பிட்டேன். மே சலி. இது ரெண்டு பொண்ணுங்க கான்வர்சேஷன். அதே ரெண்டு பசங்களாக இருந்தால் எப்படி பேசுவாங்க? கல்தோ ஆவோகேனா, ஆவோகி கிடையாது, ஆவோகே. கல்தோ ஆவோகேனா, நாளையாவது வருவே இல்லை நீ. கல்தோ ஆவோகேனா, பத்தா நஹி. அவனும் அதே தான் சொல்லிட்டான். பத்தா நஹி, எனக்கு தெரியாது. நீ ஏதாவது பண்ணு. குச் பீ கரோ, நீ என்ன வேண்டி பண்ணிக்கோ. குச் பீ கரோ. தூஜா, நீ போ. தூஜா இல்லைன்னா தும் ஜாவோ, நீ போ. அடுத்தது பாருங்க, மே சலா. சலி கிடையாது, மே சலா. நான் கிளம்பிட்டேன். மே சலா, மே சலா, மை ஸ்கூல் சலா, மை சலா. அப்போ சலி இருக்கிறது சலா ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் சென்டென்ஸை நீங்கள் பார்த்து எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி சின்ன வேர்ட்ஸ் ஆனாலும், சின்ன சென்டென்ஸ் ஆனாலும் சரி, பெரிய சென்டென்ஸ் ஆனாலும் சரி, அதோட ஜெண்டரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சென்டென்ஸ் பண்ணணும். அது ரெண்டு வேர்டில் தான் இருக்கிற சென்டென்ஸ் இருந்தாலும் சரி. ஹிந்தியில் அந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ப்ரீவியஸ் நான் போட்ட அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஹிந்தி ஈஸியாக சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இல்லைன்னா ஃபுல்லாக மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் போயிடுவோம். இதை மாதிரி சின்ன கான்வர்சேஷன் இதை நீங்கள் 2-3 தடவை படிங்க. அதுக்கப்புறம் நீங்களே உங்ககிட்ட நீங்களே பேசிக்கோங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனும் இதில் மறுபடியும் தெரிஞ்சது இல்லையா? அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்காய் வந்துடுவேன். நான் டாப்பிக்காக